வணக்கம். இது வந்து ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம். மணிகண்டன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தூர்பேட்டையில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க ஏற்கனவே இந்தியன் பேங்க்கில் அப்ரோச் பண்ணாங்க. அவங்களே பதிவு பண்ணி கேட்கும்போது 2 மாதம் 2.5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் லோனை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வாங்கி இந்தியன் பேங்க்கில் இருக்க மேனேஜர்கிட்ட பேசி அந்த லோனை கேன்சல் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் எங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தோம். ஒரே வாரத்தில் லோன் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு 2800 3500 வரைக்கும் பில்லு வந்துக்கிட்டு இருந்தது. அதனால் 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போதும் அப்படின்ற கணக்கில் அவங்களுக்கு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் பண்ணி கொடுத்தோம். பேங்க்லேருந்து 2 லட்ச ரூபா லோன் கிடச்சிது. அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. மற்ற எல்லாமே அவங்களுக்கு லோனில் வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு சப்சிடியும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 நாளுக்குள்ளே சப்சிடி வந்துடுது. அப்போ வாங்கின லோனில் அவங்க 10 வருஷம் டென்யூர் போட்டாங்கன்னா ஒரு 2000 3000 மாதம் மாதம் கட்ட வேண்டியிருக்கு. அதில் 78,000 வந்துருச்சு அப்படின்னா அந்த லோனோட டென்யூர் 10 வருஷம் இருக்கிறது 5 வருஷமாக மாறிடும். அப்போ மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு 3000 அளவுக்கு நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஒரு 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் நீங்கள் போட்ட முதலீடை உங்கள் கையிலேருந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் லைஃப் டைமுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சோலார் பேனலில் என்ன மெயின்டெனன்ஸ்னால், நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். சோலார் பேனலை மட்டும் மாதத்துக்கு ஒரு முறை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அப்போ க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீட்டமான ப்ரெஷ் எல்லாம் கிடைக்கிது. ஒரு அடி அகலத்தில் தரையை துடைக்கக்கூடிய ப்ரெஷ்ஷு, ஒட்டடை கம்பு மாதிரி கிடைக்கும். இந்த பிளாஸ்டிக்கில் இருக்க ப்ரெஷ் வாங்கி ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டு திரும்ப 4 கப்பி ஊற்றிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக மண் தூசி எல்லாமே போயிடும். பறவைகளோட எச்சம் மட்டும்தான் அதிகமான அளவில் சோலார் பேனலை அழுக்காக்குது. அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். பேனல் நீண்ட நாள் உழைக்கும். இதே ஒரு சோலார் பேனலை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் துடைக்காமல் போட்டுட்டிங்க அப்படின்னா அதோடய எஃபிஷியன்சி ரொம்ப மோசமாக போயிடும். கிட்டத்தட்ட 50% அளவுக்கு குறைஞ்சி போயிடும். அதனால் சோலார் பேனல் பராமரிப்பில் அடிப்பகுதியில் எதுவுமே நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அடிப்பகுதி எப்போயுமே அழுக்காகாது. ஒட்டடை மட்டும் படியும், அதை மட்டும் லேசாக எடுத்து விட்டுடலாம். ஆனால் மேல் பகுதியில் தூசி, பறவைகளுடைய எச்சம், அழுக்கு, எண்ணெய் பசை இது மாதிரி நிறைய இடங்களில் படியுது. அதை மட்டும் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சோலார் சிஸ்டம் லைஃப் டைம் ஒர்க் ஆகும். உங்கள் வீட்டுக்கு தேவையான முழு மின்சாரத்தையும் இதிலேருந்து தயாரிக்க முடியும். இப்போ வரக்கூடிய பைஃபேஷியல் பேனல்ஸ் எல்லாமே அதிகமான எஃபிஷியன்சி கொடுக்குது. ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோவாட்டுக்கு 4.2 யூனிட்டு 3.5 யூனிட்டு இப்படி உற்பத்தி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சர்வசாதாரணமாக ஒரு கிலோவாட்டுக்கு 5 யூனிட்டு 6 யூனிட்டு 7 யூனிட்லாம் உற்பத்தி ஆகுது. அந்தளவுக்கு நல்ல தரமான பேனல்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பேனலும் டிசிஆரில் கிடைக்கிது. அதாவது மானியத்தில் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பேனல் கிடைக்கிது. மானியம் இல்லாத பேனலில் நம்ம எதுக்கு போடுறோம்னா கடைகளுக்கு போடுறோம், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு போடுறோம். அது வந்து உங்களுக்கு அதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு இருக்கும். டிசிஆர் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருப்பாங்க இந்த டிசிஆருக்கு. அது நான் டிசிஆர் வந்து டிசிஆர் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பேனல் வந்து விலை கம்மியாக இருக்கும். டிசிஆர் பேனல் வந்து ஒரு 30% அதிகமாக இருக்கும்.